அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 15/3/2026 பங்குனி மாதம். இந்த நாள் மாத பிறப்பு பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, துவாதசி திதி, திருவோண நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. திருவோண நட்சத்திரம் என்பது மகாவிஷ்ணுடைய நட்சத்திரம். ஏகாதசி முடிந்து மறுநாள் வரக்கூடிய துவாதசி தலிகை ஆராதனை என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு ஏகாதசி திதி எவ்வளவு மிகவும் முக்கியமான திதி என்று சொல்கிறோமோ, இந்த ஏகாதசி விரதம் முடிந்து மறுநாளாகப்பட்டதும் இறை வழிபாடிலே ஈடுபட வேண்டும். அந்த நாளிலே இந்த தலிகை ஆராதனை என்று சொல்வது 21 காய்கறி பதார்த்தங்களை வைத்து இறைவனை பிரார்த்தனை செய்து பின்பு மகாவிஷ்ணுனுடைய பேரருள் வேண்டி செய்யக்கூடிய முக்கிய பூஜைகளிலே முதன்மை பூஜையாகப்படுகிறது இந்த துவாதசி தலிகை ஆராதனை. இந்த நாளிலே நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யும் பொழுது எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள், அதே போல எடுத்த காரியங்களிலே வெற்றி, தீராத கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து விடுபடுதல், மகாலட்சுமியுடைய கடாட்சங்கள், பங்குதாரர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் நல்ல லாபங்கள் ஆதாயங்கள் வந்து சேர்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல்வேறு விதமான விஷயங்கள் கைகூடும், எடுத்த காரியத்திலே வெற்றி, சொந்த வீடு கட்டக்கூடிய விஷயங்கள், கனவு இல்லங்கள் போன்றவற்றை அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு சுபமான நாள். இந்த நாளிலே நீங்கள் வழிபாடு செய்யும் போது எந்த ஒரு கோரிக்கையும் இறைவனால் நிறைவேற்றப்படுகிறது. எனவே அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடைங்கள். இந்த நாளிலே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. எனவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அருகாமையிலே உள்ள சிவாலயத்திற்கே சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து வர ஒரு இன்பமான சூழல் உங்களை வந்து சேரும். மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு பல்வேறு விதமான இன்பமான சூழல்களும், எடுத்த காரியத்திலே வெற்றியும், முயற்சியிலே நல்ல லாபங்களும் ஏற்படக்கூடும். தொழில் சார்ந்த இடங்களிலே தொழிலாளர் இடத்திலே சில சில கருத்து வேறுபாடுகள், தொழில் ஸ்தாபனங்களை நிர்வகிக்கும் போது சிலரால் உங்களுக்கு ஸ்தாபனங்களிலே சில பிரச்சனைகள், மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு தொழிலிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக இல்லற பணியும் இறைப்பணியும் பாதிக்கப்படும். அதே போல இல்லறத்திலே சில சில இல்லாளுடன் சில வாக்குவாதங்கள், வீண் பேச்சுகள் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே கணவன் மனைவிடையே பல கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது சுமூகமான முறையிலே தீர்வடைந்து நல்ல முயற்சியும் லாபங்களும் வந்து சேர்க்கும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, முயற்சிக்கு நல்ல பலன். அதே போல அரசு சார்ந்த வேலைகளுக்கு விண்ணப்பம் செய்தல், அரசாங்க படிப்பு படிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக வரும். அரசு சார்ந்த கலைத்துறையிலே ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஆதாயங்கள் வந்து சேர்கிறது. எந்த முயற்சியும் முழு முயற்சியாக ஈடுபடும் போது நல்ல ஆதாயங்கள் பெறலாம். சிலருக்கு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தாலும் சில நேரங்களில் தனலாபங்களை பெற்று ஒரு இன்பமான சூழல் ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பல்வேறு விஷயங்கள் தீர்ந்து நல்ல சுமூகமான முறையில் லாபங்களும், எடுத்த காரியத்திலே வெற்றி, சிலரால் நல்ல நட்பு பாராட்டக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. மிதுனராசினியர்களே, மிதுனராசினியர்களுக்கு பல்வேறு விதமான காரிய தடைகள் நீங்கி முயற்சிக்கு வெற்றி, அதே போல தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய தருணங்கள், நீங்கள் நெடுந்தூர பிரயாணம் செய்யக்கூடிய விஷயங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய நபர்களுக்கு அதிசீக்கிரமாக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள், அதே போல சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயங்கள், தந்தையார் வழி சொத்துக்கள் வரக்கூடிய விஷயங்கள், நல்ல முயற்சியிலே நல்ல லாபங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றி, சிலரால் ஏற்படக்கூடிய பல்வேறு கருத்து வேறுபாடான விஷயங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் வந்து உங்களை சேரும். கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இன்புற்று செய்வது சிறப்பாக அமைகிறது. அதே போல சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த சூழலிலே பணவரவுகளும் தனவரவுகளும் ஏற்படுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தீர்மானமாக செய்யும் போது நல்ல லாபங்களை பெறலாம். தீர்க்கமான முடிவெடுத்து அதனுடைய லாபங்களை பெறக்கூடிய தருணங்கள், சில நேரங்களிலே உங்களது நண்பர்களும் விரோதியாக மாறக்கூடிய தருணங்கள். ஆகையால் சற்று நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருங்கள். தொழில் சார்ந்த ஆவணங்களையும் தொழில் சார்ந்த விஷயங்களையும் ரகசியமாக வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. கணவன் மனைவிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தாலும் அது அனைத்தும் நீங்கி, வம்பு வழக்குகள் நீங்கி ஒரு இன்பமான அமைதியான வாழ்க்கை உங்களை வந்து சேரும். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபங்களை பெறலாம். அஷ்டம சனி இருப்பதால் சில நேரங்களிலே கஷ்ட துக்கங்கள் இருக்கலாம். அதை அனைத்தும் நீங்கள் பொருள்படுத்தாமல் முழு முயற்சியாக உங்கள் தொழில் சார்ந்த இடங்களை நிர்வகிக்கும் போது நல்ல லாபங்களை பெறலாம். தீராத கடன்கள் போன்றவற்றை அனைத்தும் சற்று மெதுவாக குறைந்து வரும். கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. சுயல் தொழில் செய்பவர்கள் சற்று கவனமாக செய்யுங்கள். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதே போல அரசு சார்ந்த விஷயங்களிலே இருப்பவர்கள் சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத நபர்களிடம் பணம் வாங்குதல் கொடுத்தல் என்பது சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. வங்கியிலே பணிபுரிக்கக்கூடிய நபர்களுக்கு
காசோலை பெறுவதனால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். எனவே சற்று கவனமாக நீங்கள் அதை கையாளும் போது நல்ல லாபத்தை பெறலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு பல்வேறு இன்பமான சூழல் இருந்தாலும் கணவன் மனைவியுடைய சற்று கருத்து வேறுபாடுகள், சில நேரங்களிலே மறைமுக எதிரிகளால் சில சில பாதிப்பு. சனியின் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை பார்ப்பதால் உங்கள் ராசிநாதனுடைய புதனும் சனிக்கு 2ஆம் பாகத்திலே அமையப்படுகின்றார். சில நேரங்களிலே எடுத்த முயற்சிகள் சற்றும் தாமதமாக நடத்தல். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமையப்படுகிறார். சில நேரங்களிலே உடல் உபாதைகள், அதே போல சில வீண் அலைச்சல்கள் ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான அமைதியும் ஒற்றுமையும் நேர்மையும் கொண்ட துளாராசி நேயர்களுக்கு உங்கள் நேர்மைக்கான பாராட்டுதல் விஷயங்களும், அதே போல எந்த ஒரு முயற்சியும் இன்பமான மழை பொழியக்கூடிய தருணங்கள், பணவரவு தனவரவு இருந்து வந்திருந்தாலும் அதை உரிய முறையிலே பயன்பாட்டை செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். இந்த சனியினுடைய தாக்கத்தினால் சில நாட்களிலே கடின உழைப்பு மேற்கொண்டே நீங்கள் வருமானத்தை ஈட்டக்கூடும். ராசிநாதனாகப்பட்ட சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே அமையப்பெறுவதால் நல்ல லாபங்கள் இருந்தாலும் உரிய முதலீட்டை கொண்டே நீங்கள் பல்வேறு விஷயங்களை தீர்மானம் செய்யலாம். சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்கள், அதே போல சில நேரங்களிலே நிலம், கால்நடைகள் போன்ற விஷயங்கள் வாங்கி அதன் மூலியமாக பயன்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல்வேறு காரிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியடைந்து முயற்சி செய்யும் போது லாபங்கள், அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி, நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பல்வேறு இன்பமான சூழலில் கைக்கூடிய தருணங்கள். சில நாள் சில சில பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் மனக்குழப்பமின்றி நீங்கள் நேர்மையாக செயல்படும் போது நல்ல லாபங்கள், பல்வேறு விஷயமான தந்தையார் வழி சொத்துக்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தருணங்கள். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம், பாராட்டுகள், அதே போல தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல வியாபாரங்கள் பெருகி அபிவிருத்தி ஆகக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு முயற்சியும் சற்று கவனித்து சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபத்தை பெறலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலையிலே சில சில பிரச்சனைகள் வரக்கூடும். என்றால் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடைபெற இருப்பதால் நல்ல விஷயங்களும் கெடுதலான பலன்களும் சில நேரங்களிலே வந்து வந்து செல்லக்கூடும். சில நேரங்களிலே புதிய நட்பு வட்டாரத்திலே சற்று கவனமாக இருங்கள். தொழில் சார்ந்த இடங்களிலே தொழில் அபிவிருத்தி அடையும். எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் செய்யும் போது நல்ல லாபத்தை பெறலாம். தேவையில்லாத நபர்களிடமிருந்து சற்று விலகி இருங்கள். சிலரால் ஏற்படக்கூடிய உங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் ஏற்படுகிறது. எடுத்த காரியத்திலே வெற்றி, முயற்சியிலே நல்ல லாபங்கள், இன்பமான சூழல்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும் போது நல்ல ஆதாயங்கள். சிலரால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்ல முயற்சிக்கான விஷயங்கள் ஏற்படுகிறது. எனவே இந்த நாளிலே நீங்கள் சரியான முறையிலே கவனித்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் அதிலே சில காரிய தடைகள் இருந்து வந்தாலும் அது அனைத்தும் விலகி தொழில் சார்ந்த இடங்களில் நல்ல முன்னேற்றங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள், பொன் பொருள் சேரக்கூடிய தருணங்கள். இந்த பொன்னான நேரங்களிலே சற்று எல்லா விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபங்களை பெறலாம். தங்கம் மற்றும் வெள்ளிக்கான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. நல்ல தனலாபங்கள் பெறக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். 3ஆம் இடத்திலே சனி அமர்வதால் நல்ல தனலாபங்களும், இந்த கிரக அமைப்பினால் சில சில லாபங்கள் இருந்து வந்தாலும் சில நேரங்களிலே கவனமாக இருந்தே சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபங்களும் ஆதாயமான விஷயங்களும், நிலம் சார்ந்த விஷயங்களிலே சில ஆவணங்களிலே சரிபார்த்து அதற்கான உரிய பணியினை செய்யும் பொழுது உங்களுக்கு பல்வேறு லாபங்கள் வந்து சேர்கிறது. கும்பராசினியர்களுக்கு வீண் அலைச்சலும் மனக்குழப்பங்களும் இருந்து வந்த நிலையிலே சற்று மாறி இந்த நாளிலே சில சிறப்பான விஷயங்களும், எடுத்த காரியத்தில் நல்ல முயற்சிகள், மனோதைரியத்துடன் போராடி உங்களது வாழ்க்கையை முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய தருணங்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு உடல் சோர்வு இருந்தாலும் பல்வேறு இடங்களிலே அதனுடைய தாக்கத்தினால் சில முக்கிய முயற்சிகளை எடுக்கக்கூடும். எனவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று தாமதிக்காமல் செய்யும் போது லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு முயற்சி நல்ல வெற்றியை கொடுக்கும். மன அமைதி, மன ஒழுக்கங்கள், மனோதைரியங்கள் இருந்து வந்திருந்தாலும் சில நேரங்களிலே பிறரிடத்திலே சந்தேகப்படக்கூடிய குணங்கள் இருக்கிறது. கணவன் மனைவியிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தாலும் அது அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் ஏற்படுகிறது. தேவையில்லாத நபர்களால் உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் ஏற்படும் போது சில நேரங்களிலே உங்களது மனோதைரியம் குன்றி சிலரால் உங்களுக்கு பிரச்சனை. எடுத்த முயற்சிகள் சற்று காலதாமதமாக பெறக்கூடிய தருணங்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. எனவே இந்த 12 ராசினியர்கள் மின்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.